அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 50 days 50 இஸ்லாமிக் சேலஞ்ச், அதாவது இஸ்லாமிக் அடிப்படையில் என்னை நான் சீர்திருத்தம் செய்து கொள்வேன் என்ற அடிப்படையில் இன்று 2வது நாளாக இருக்கிறது. இன்றைய தினத்திலே பாவத்திலிருந்து நம்மை காத்துக்கொள்வது எப்படி என்பதுதான். ஒரு 4 விஷயங்கள். முதலாவதாக, நல்ல சொஹபத், நல்ல நட்பு வட்டாரங்களுடன் நாம் சேர வேண்டும். தீயவர்களை நாம் தவிர்த்து இருக்க வேண்டும். இரண்டாவதாக, ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு 5 ஆயத்துகள் குர்ஆனிலிருந்து எடுத்து ஓத வேண்டும். அப்படி எனக்கு ஓத தெரியலங்க அப்படி என்று சொன்னால் நீங்கள் மக்தபுகள் மதரசாக்களுக்கு செல்லலாம். அதற்கும் நேரம் இல்லை என்று சொன்னால் மிக குறைந்ததாக யூடியூபில் எத்தனையோ குர்ஆனுடைய ஆயத்துக்களை ஓதி பதிவேற்றம் செய்திருக்கிறார்கள். அதனை 5 ஆயத்துகள் முதல் ஒரு 10 ஆயத்து வரை ஒரு 5 நிமிடங்கள் தான் நாம் கேட்டுக்கொண்டு நம்முடைய மனதை அல்லாஹ்வுடைய மொழிகளால் பரிசுத்தப்படுத்த வேண்டும். இரண்டாவதாக, இதன் மூலமாக நாம் பாவத்தை விட்டு தவிர்க்கலாம். இரண்டாவதாக, மூன்றாவதாக நம்முடைய கண்களை காக்க வேண்டும். எதை விட்டு? கெட்ட விஷயங்களை விட்டு நம்முடைய கண்களை காக்க வேண்டும். ஆம், கண்களால் என்ன ஏற்படும் ஹஜ்ரத் என்று கேட்டால், முதலில் கண்கள் பார்க்கும், பிறகு மனது ஏங்கும், பிறகு அதை செய்ய உடல் உறுப்புகள் எல்லாம் துடிக்கும். எனவே பாவத்தை அந்த கண்களை பார்த்ததை விட்டு நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும், கண்களை காத்துக்கொள்ள வேண்டும். நான்காவதாக, தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழுது அல்லாஹ் தஆலாவிடத்தில் துஆ கேட்க வேண்டும். இந்த 5 விஷயங்களை நீங்கள் தொடர்படியாக செய்து பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் பாவத்திலிருந்து அல்லாஹ் உங்களை காப்பதற்கு ஒரு ஷீல்டு தயாரித்து விடுவான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எபிசோடு 3 சந்திக்கலாம்.